ஹை buddies and வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபகத் ஃபாசில் அவர்கள் வந்து பொதுவாகவே எந்த ஈவெண்ட்லேயுமே வந்து பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டார். பட் ரீசெண்டாக ஆவேசமோட சில ரிலேட்டட் ஈவெண்ட்ஸில் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு ADHD அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் வந்து டயக்னோஸ் பண்ணப்பட்டதும் அந்த வியாதி வந்து குணப்படுத்துறதுக்கே ரொம்ப கஷ்டம். டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து உனக்கு 41 வயசு ஆயிடுச்சு, கொஞ்சம் சின்ன வயசுலேயே இதை வந்திருந்தா வேணால் நம்ம ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து கையை விரிச்சிட்டதாகவும், ஸோ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இருக்குன்றதை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. ஸோ எங்கேயுமே பெருசாக எதுவுமே பேசாத ஒரு மனுஷன் வந்து இப்படி ஓப்பன் அப் பண்ணுறாரு அப்படின்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ ADHD அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன, அது எதனால் வருது, ஸோ அதை எப்படி நம்ம தடுக்க முடியும், அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ADHDனா உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான சில சிம்டம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். இந்த சிம்டம்ஸ் மேக்ஸிமம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். இது வந்து நம்ம அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு அவர் மாதிரி ஒரு 40 வயசுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு தான் வந்து நம்மளே பாதுகாத்துக்கணும். இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட க்ளோஸ்ட் ஒன்ஸ் ஆர் உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணால் இருக்கலாம். ஸோ இதை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ஃபர்தர் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ சிம்டம்ஸ் ஒன் பை ஒன் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேஜர் சிம்டம்ஸ் வந்து 3 சிம்டம்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே தான் எல்லாமே வந்து ரிவால்வ் ஆகும். ஃபஸ்ட்டு சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களால் வந்து ஒரு விஷயத்தில் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. கவனச்சிதறல் வந்து அடிக்கடி ஏற்படும். நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஆனால் திடீர்னு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ இது நம்பர் 1 மேஜர் சிம்டம். நம்பர் 2 மேஜர் சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க, ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் பண்ண முடியாது, நிறைய விஷயத்தை வந்து பண்ணிகிட்டே இருப்பீங்க. அவங்களால ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கவே முடியாது, பேஷண்ட்டாக பொறுமையாக நிதானமாக ஒரு இடத்துல இருக்கவே முடியாது. அப்படிங்கிறது நம்பர் 2 மேஜர் சிம்டம். நம்பர் 3 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பல்சிவாக இருப்பீங்க. ஒரு விஷயத்தை வந்து எப்படி சொல்கிறது, உடனே முடிவு எடுப்பீங்க, உடனே உங்கள் பிரெயின் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த செயலை செஞ்சுருவீங்க. ஸோ என்ன சொல்கிறதுனா, உங்கள் பாடி உங்கள் மூளையோட கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா திடீர்னு உங்களை அடிச்சிடுறது, ஸோ வாயில் வந்து வார்த்தை விட்டுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இம்பல்சிவ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து 3 மேஜர் சிம்டம்ஸ். ஸோ ஒவ்வொரு சிம்டமாக நான் இப்போ லிஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாங் டாஸ்க் இருக்குது, நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து உங்களால் கவனமே செலுத்த முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது, உங்களுக்கு வந்து ADHDனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குது, பட் ஸ்டில் இது வந்து உங்களால் ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியாமல் உடனே கவனச்சிதறல் ஏற்படும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு இன்னொரு சிம்டம் கூட நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம எல்லாருமே வந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ் வந்து பார்த்து பழகிட்டோம். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஒரு 15லேருந்து 60 செகண்டுக்குள்ளே தான் எல்லாருமே வந்து பார்த்துருக்கோம். நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிறது அதுக்குள்ளேயே வந்து குறைஞ்சிருது. அதை பற்றியும் ஒரு ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ அதுவும் ADHDயோட சிம்டம்ஸில் வருதுங்கிறது தான் ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எல்லாருமே வந்து இப்போ ரீல்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோமா. ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும், அந்த 60 செகண்டே வந்து ஃபுல்லாக பார்க்காம நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். ஒரு 15 செகண்ட் ஒரு ஷார்ட்ஸ் இருக்கும், அதை ஈவன் தான் உங்களுக்கு அது பிடிச்சதுமே மேபி அது போரிங்காக இருக்குது, நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். பட் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை தேடி தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுமே அது உங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியாமல் ஒரு லாங் டியூரேஷனுக்கு சஸ்டெயின்டாக உங்களால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கிறதும் வந்து ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட கீஸு, வாலெட்ஸு, அப்புறம் ஃபோன்ஸு, இதெல்லாம் மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெலாம் வந்து நீங்கள் வந்து தொலைச்சிருவீங்க பார்த்தீங்களா, இதுவும் ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். அதுக்கடுத்து பீயிங் ஈஸிலி டிஸ்ட்ராக்டட், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களை வந்து ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கடுத்து வந்து உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து மறந்துடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குடிக்க மறக்கிறது, இல்லை பல்லு விளக்க மறக்கிறது, ஆர் உங்களுக்கு வந்து இன்றைக்கி இம்பார்ட்டண்டான அப்பாயின்மெண்ட் ஏதோ ஒன்று இருக்குது, ஓகேவா, பட் யார் கூடயோ ரொம்ப முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட், பட் ஆனால் அதை நீங்கள் மறந்துடுறீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்டான ஆக்டிவிட்டியாக இருந்துமே அதை வந்து உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாமல் மறந்துடுறது அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு குரூப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நிதானம் இல்லை அப்படிங்கிறத வந்து எது வெளிப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை சும்மா ஆட்டிகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, 2 கால் இப்படி ஆட்டுறது, ஒரு கால் மட்டும் ஆட்டுறது. ஸோ அந்த மாதிரியான செயல்கள் வந்து நிறைய பேர் இல்லை வந்து கையை வந்து தொடையில் வச்சு இப்படி தட்டிகிட்டே இருக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து ADHDக்கான ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே பொறுமையாக ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, இன்னொருத்தவங்க பேசுகிறத கேட்காம நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுவீங்க, இன்டரப்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒருத்தவங்க பேசுகிறத ஃபுல்லாக பேசுகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உங்கள் மனசில் ஆல்ரெடி ஒன்று ஓடிட்டுருக்கும், அதை சொல்லலான்ற ஒரு லிசனராக இல்லாமல் அவங்க சொல்கிறத லிசன் பண்ணி முடிக்காமல் அதுக்குள்ளேயே வந்து உங்கள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரும் பார்த்தீங்களா. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே இதுதான் அவங்க கேட்டிருப்பாங்க நினச்சி நீங்களாக வந்து ஆன்சர் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதுவும் ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். ஸோ இந்த மாதிரியான நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸில் ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இருந்தாலோ, உங்களால் வந்து இன்னொருத்தவங்க பேசுகிறத பொறுமையாக கேட்க முடியாத அந்த பேஷன்ஸ் இல்லாமல் இருந்தாலோ, இல்லை வந்து நான் சொன்ன இவ்வளோ நேரம் சிம்டம்ஸ் லிஸ்ட் பண்ணலையா, அது எல்லாமே உங்களுக்கு இதில் எல்லாமே கூட எல்லாருக்கும் இருக்கலாம், இதில் ஏதாவது ஒரு விஷயம் கூட உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா
டெஃபினட்டாக நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஸோ ஃபர்தர் இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ADHDனா என்ன அப்படின்னு பார்த்துலாம். ஸோ ADHDனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். அட்டென்ஷன் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னது. அட்டென்ஷன் டெஃபிசிட்னா கம்மியாக இருக்குது. அட்டென்ஷன் உங்களால் செலுத்த முடியல, ஒரு விஷயத்தில் வந்து கவனம் செலுத்த முடியாமல் போகிறது ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரியே தான். ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பொறுமையே இருக்காது. அவங்க பேசுறது ஃபுல்லாக கேட்குறது பொறுமை இல்லாமல் காலாட்டுறது கையாட்டுறது, அதுக்கு முன்னாடி நான் மனசில் உள்ளதை முந்திரி கொட்ட மாதிரி சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கியூமுலேட்டிவாக சேர்ந்தது தான் அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். ஸோ இந்த அட்டென்ஷனுக்கு நம்ம பார்த்தோம், ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கு பார்த்தோம். அது மாதிரி இம்பல்சிவ் ஆக்ஷன்ஸ், ஒரு மூளைக்கு செயல் கொடுக்காம இம்பல்சிவாக ஒரு தோணிச்சு பண்ணிட்டேன். மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க, இப்போ கொலை பண்ணுறவங்களாம் எனக்கு தோணிச்சு உடனே தெரியாமல் கொண்டுட்டேன். இந்த இறைவி படம் பார்த்துருந்தீங்கன்னு தெரியும், தெரியல திடீர்னு கொண்டுட்டேன்னு சொல்லி விஜய் சேதுபதி ஒரு டைலாக் சொல்லுவார் பார்த்தீங்களா, அதெல்லாம் இம்பல்சிவ் ஆக்ஷன்ஸ். ஸோ அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பேசிக்கலி இந்த ADHD அப்படிங்கிறதுக்கான காசஸ் என்ன. ஸோ இப்போ வந்து ஃபகத் ஃபாசில் அவர்கள் வந்து இப்போ 41 இயர்ஸில் போய் கேட்டோன்னே டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னப்பா நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க, நீங்கள் கொஞ்சம் முன்னாடி சின்ன வயசுலேயே உங்களுக்கு வந்து இதை கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா ட்ரீட்டபிள் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ அப்போது இந்த ADHD அப்படிங்கிறதுக்கான காசஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத டாக்டர்ஸ்கிட்ட கேட்கும்போது சயின்டிஸ்ட்டுங்களுக்கும் வந்து இதில் வந்து ஒரு பெருசாக ஒரு ஆன்சர் இல்லை. ஆனால் அவங்க சொல்கிறத மேஜர் பாசிபிள் ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இது காசஸ் வந்து மேக்ஸிமம் ஜெனட்டிக்ஸில் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அப்பாக்கோ இல்லை தாத்தாக்கோ உங்களோட ஜெனட்டிக்கலி உங்களோட ஜீன் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் ஹெரிடிட்டி மூலமாக இன்ஹெரிட் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அவங்களுக்கு ADHD இருந்தால் உங்களுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேக்ஸிமம் ட்வின்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ADHD 2 பேருக்குமே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு மேஜர் சிம்டம் ஜெனட்டிக்ஸ். நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ப்ரெக்னென்ட் உமனாக இருக்காங்க, அவங்க வந்து எதர் தே ஹவ் ஸ்மோக் பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து சரக்கு அடிச்சிருக்காங்க அப்படின்னாலோ, இல்லை வந்து அந்த ப்ரெக்னன்சி வந்து ப்ரீமெச்சூர் ப்ரெக்னன்சியாக இருக்குது, சீக்கிரமாக வந்து அந்த பிரசவம் நடந்திருக்கு அப்படின்னாலோ, ஆர் வந்து அந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து C-செக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலோ. எஸ், C-செக்ஷன் அண்ட் நார்மல் இது ரெண்டுக்குமே வந்து ஒரு பெரிய மேஜர் டிபேட் இருக்குது. அந்த ரெண்டுக்கும் கட் பாக்டீரியா அனலைஸ் பண்ணி அது ஒரு பெரிய ஸ்டடீஸே இருக்குது. நார்மல் டெலிவரி இட்ஸ் பெட்டர் தென் C-செக்ஷன் அப்படிங்கிறது. ADHDலையும் அது ஒன் ஆஃப் த சிம்டம்ஸாக வருது அப்படிங்கிறது இட்ஸ் குவைட் ஷாக்கிங் தான் சொல்லணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து காசஸ், இதெல்லாம் பாசிபிள் காசஸாக இருக்கலாம். ஒன்று அந்த குழந்தைய வயிற்றில் சுமக்கிற அந்த ப்ரெக்னென்ட் மதர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ், அந்த குழந்தை பிறக்கிற விதம், ஆர் ஸோ இந்த விஷயங்கள்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஆர் அந்த குழந்தையோட பாஸ்ட் ஆன்செஸ்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ உங்கள் தாத்தா அப்பா, ஸோ இவங்க எல்லாருக்குமே இருந்தது அப்படின்னா அது வந்து இன்ஹெரிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து சயின்டிஸ்ட்டுங்க வந்து ஸ்டடி பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அது வந்து ஒரு சின்ன வயசில் ஒரு குழந்தை இருக்கும்போது எதனால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து வளர்ந்து அடல்ட் ஆனதுக்கப்புறம், அந்த அடல்ட் ஆகிற ஒரு குழந்தையாக இருந்து அடல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த அடல்ட்டுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கும். டிப்ரெஷனாக இருக்கலாம், இல்லை ஆங்ஸைட்டி டிஸார்டராக இருக்கலாம், பைப்போலார் டிஸார்டர், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் டிஸார்டர்ஸ் வந்து ஒரு அடல்ட்டுக்கு இருக்கும். ஸோ அதனால் ADHDயோட இருந்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடல்ட் ஆனதுக்கப்புறம். வேறஸ் அந்த சின்ன யங் பாப்புலேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 5 இயர்ஸ்லேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்கிற யங் பாப்புலேஷன் அனலைஸ் பண்ணும்போது அவங்க அவங்களோட பிரெயின் ரீஜன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, சில பகுதி வந்து ரொம்ப என்லார்ஜாக இருக்குது, சில பகுதி வந்து ரொம்ப ஸ்மாலர் போர்ஷன்ஸாக இருக்குது. ஸோ அந்த பிரெயின் வால்யூம் ஸ்டடி பண்ணியிருக்காங்க, பிரெயின் இமேஜிங் ஸ்டடி மூலமாக 2017 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து அவங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து அந்த டிஸார்டர் இருக்கிறவங்களுக்கு அந்த வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த இது வந்து க்ரோத் ரிலேட்டட், பிரெயின் க்ரோத் ரிலேட்டட் ஒரு டிஸார்டர் தான். ஸோ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு பாசிபிள் சொல்யூஷன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன வயசில் தான் அது மிஸ் ஆகுது அப்படின்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து எது ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், ஒரு அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள், ரொம்ப நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு செயல்களை வந்து அவங்களை செய்ய வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களை வந்து செஸ் விளையாடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வைக்கலாம், இல்லை வந்து ஒரு பசில் சால்வ் பண்ண வச்சோம் அப்படின்னா அவங்க ரொம்ப நேரம் அதில் இருப்பாங்க. இல்லை ஒரு அவுட்டோர் கேம்ஸ் விளையாட வச்சாலும் ஒரு லாங் டியூரேஷனுக்கு விளையாடுவாங்க, அதில் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ லாங் டியூரேஷன்னா அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ண வைக்கிறது மூலமாக, இல்லை ஒரு ரீடிங் ஹேபிட்டை வந்து கொண்டு வர வைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான லாங் டியூரேஷன் சீக்கிரம் சில குழந்தைங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இல்லாமல் அவங்கள ரொம்ப நேரம் அவங்க வந்து ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி அவங்களை சின்ன வயசுலேயே ட்ரெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து நம்மளால் சின்ன வயசுலேருந்து ட்ரீட் பண்ணிட முடியும். ஸோ ஏன்னா சின்ன வயசில் தான் வந்து அவங்களுக்கு அந்த க்ரோத் ரிலேட்டட், பிரெயின் ரிலேட்டட் டிஸார்டர் தான் இது வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதும் வந்து ஸ்டடீஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு வந்த மாதிரி அவங்கள வந்து யங் ஏஜில் சைல்டுஹுட்லேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக நம்ம வந்து அதை வந்து வராமல் பார்த்துக்க முடியும். ADHD வந்து ரொம்ப சீரியஸ் இஷ்யூ ஆகாமல் நம்மளால் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். பட் மெடிக்கேஷன் ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது ட்ரீட்மெண்ட், கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும். ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கேஷன். ஸோ மெடிக்கேஷன் அப்படிங்கிறது நார்மலாக மாத்திரை கொடுக்குறது, டேப்லெட்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி கொடுத்து வந்து அவங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒவ்வொரு சிம்டம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு சிம்டம் வந்து நம்மளால் சப்ரஸ் பண்ண வைக்க முடியும். ஏன்னா அவங்க வளர்ந்து வந்துட்டாங்க, அப்போ தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் வந்து இதுக்கு வந்து மெடிக்கேஷன் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒவ்வொரு சிம்டம்ஸை வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு என்ன மெடிக்கேஷன் இருக்கோ அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து மெடிக்கேஷன். இது வந்து எல்லா சிம்டமும் நம்மளால் க்யூர் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு சிம்டம் வந்து நம்ம சப்ரஸ் பண்ண முடியும்.
நம்ம வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணுறோம், அந்த வேலையை வந்து இந்த ஏடிஎஸ்டி வந்து பண்ண விடாமல் பண்ணுது. ஸோ அதை வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக டாக்டர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. நம்பர் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்கோ தெரப்பி. இது வந்து மோர் ஆர் லெஸ் மென்டல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே சொல்லுவாங்க ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிறது. ஹெல்த் டசன்ட் மீன் ஜஸ்ட் அ ஃபிசிக்கல் ஹெல்த் அலோன். இது வந்து மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். இந்த காலம் வந்து நம்ம எல்லாருக்குமே மென்டல் ஹெல்த் ரொம்பவே முக்கியமான ஒரு காலத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஏடிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு மென்டல் ஹெல்த் டிஸார்டர் அப்படிங்கிறப்போ இதுக்கு நம்பர் 2 வந்து சைக்கோ தெரப்பி தான் பண்ணுறாங்க. சைக்கியாட்ரிஸ்ட் வந்து நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எப்படி நம்மளோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது வந்து ஒரு ரேட்டிங் ஸ்கேல்ஸ் மாதிரி வச்சு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜென்ரலி இந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, எய்தர் ஏபிசிடி இல்லைனா வந்து 1 to 9 ரேட்டிங்கில் வந்து ஸோ இந்த செயலுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவீங்கிறதுக்கு நீங்கள் எப்படி ரேட்டிங் பண்ணுவீங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு கொஸ்டினர் மாதிரி கொடுத்துருவாங்க, சிம்பிள் கொஸ்டின்ஸ். ஸோ அந்த கொஸ்டின்ஸை நம்ம ஃபில் பண்ணுறது மூலமாக ஓகே இவன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்படி பிஹேவ் பண்ணுறான், இவனோட பிஹேவியர் இப்படி தான் இருக்குது, ஸோ இவனுக்கு இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் வந்து லேக் ஆகுது. ஒரு நார்மலாக ஹியூமன் பீயிங்லேருந்து இவன் வந்து அப்நார்மலாக இருக்கிறதுக்கான ஒரு வேரியேஷன்ஸ் வந்து இந்த பிஹேவியரில் இருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி நமக்கு அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நீ இந்த விஷயத்தை வந்து கோவம் வந்து அதிகமாக பண்ணுற, ஆங்கர் மேனேஜ்மெண்ட் கம்மி ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சைக்கோ தெரபிஸ்ட் வந்து நம்மளை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டடி பண்ணி நம்மளை வந்து மென்டலி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ மென்டல் இல்னஸ் நமக்கு இருக்கிற அந்த விஷயத்தை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. இப்படி ட்ரீட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ஓகே இவ்வளோ நாள் வந்து பதட்டத்தோட ஒருத்தர் பேசுகிறத கேட்குறதுக்கே பொறுமை இல்லாமல் ஒருத்தர் வந்து கால் அட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இவனுக்கு வந்து ஒரு மெடிடேஷன் டெக்னிக்கோ ஒரு யோகாவோ கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா இவனுக்கு வந்து பொறுமைனா என்ன, ஒரே இடத்துல உட்காந்து பண்ணுற ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி இவனை வந்து லைஃப் ஸ்டைலில் இன்கல்கேட் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா ஹி வில் பிகம் பெட்டர் அப்படிங்கிறது வந்து அந்த சைக்கோ தெரபிஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி அவனை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இப்படில தான் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நடக்குது. ஸோ ஏடிஹெச்டினா என்ன, நமக்கு அட்டென்ஷன் டெஃபிசிட்டாக இருக்கிறது இல்லை ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிற டிஸார்டர் தான் அது. ஸோ இதுலேருந்து இந்த வீடியோலேருந்து நீங்கள் ஒரு லெசன் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்மளோட மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இன்னிலிருந்து எந்த மாதிரியான விஷயங்கள் சும்மா ஜஸ்ட் ஃபன்னுக்கு சொல்கிறேனே, இப்போ நம்ம சேனல்லே வீடியோஸ் இருக்குது, நான் ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறேன், லென்த்தி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரிஃபர் லென்த்தி வீடியோஸ். இந்த ஒரு டாபிக் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும் போது லென்த்தாக ஒரு விஷயத்தை பாருங்கள். வாட்ச் இட் ஃபார் லாங்கர் டியூரேஷன். இப்போ ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நான் பேசுகிறேன், இல்லை ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன், இந்த 10 நிமிஷம் ஃபுல்லாக வந்து பார்க்க ட்ரை பண்ணுங்கள். நான் இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ரொம்ப டீட்டெயிலாக பாருங்கள். இல்லை மேக் அ ஹேபிட் ஆஃப் ரீடிங் ஒரு புக்கு படிக்கிறது, இல்லை வந்து ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இல்லை ஒரு ஆர்டிகல்ஸ் படிக்கிறது, லாங் டைம் நீங்கள் ஒரு விஷயத்தில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஹேபிட்டை வந்து நீங்கள் உருவாக்கிக்கோங்க. ஸோ தட் உங்களோட அட்டென்ஷன் டைவர்ட் ஆகாமல் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கும். சொல்ல வரது புரியும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இல்லை ரீல்ஸ் பார்க்குறேன், ஷார்ட்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா 10 செகண்ட் 20 செகண்டில் வந்து நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களோட அட்டென்ஷன் வந்து ஒரு 10 செகண்ட் கூட ஒரு டாப்பிக்கில் இல்லை. ஏன்னா ஒரு ரீல்ஸ்க்கும் இன்னொரு ரீல்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு ஸ்டடியுமே வந்து போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹியூமன் பிரெயின் வந்து இப்போ மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இப்போ தான் நம்ம வந்து அடாப்ட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ பிரெயின் ரிலேட்டட் நியூரோ டீஜென்ரேட்டிவ் டிசீசஸ்லாம் வந்து நிறைய வரும் இன்னும் 10-20 இயர்ஸ் கழிச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக பண்ண ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாகிறது மூலமாக இப்போ ஒரு ரீல்ஸை 10 செகண்ட் பார்த்துட்டு அடுத்த 10 செகண்ட் வேறு ஒரு டாபிக் போயிடுறீங்க. ஸோ பிரெயினில் வந்து பிரெயின் இஸ் மேட் ஆஃப் நியூரான்ஸ் தான். ஸோ ஒரு பார்ட் ஆஃப் பிரெயின் வந்து நீங்கள் ட்ரிகர் பண்ணுறீங்க, ஒரு குக்கிங் வீடியோ பார்த்துறீங்க, அடுத்து வந்து ஒரு ஃபன் வீடியோ வருது. ஸோ திடீர்னு பிரெயின் வந்து வேறு ஒரு பேட்டர்னுக்கு ஜம்ப் ஆகுது அப்படிங்கிறது வந்து பிரெயினே வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அது எந்த மாதிரியான ஒரு டிசீஸ் வரும் அப்படிங்கிறது இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தான் சொல்ல முடியும். பட் இட்ஸ் ஹார்ம்ஃபுல் டு த ஹியூமன் பிரெயின் அப்படிங்கிறதையும் வந்து ஸ்டடீஸில் சொல்கிறாங்க. ஸோ நான் சொல்ல வருது என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒரு டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிரெயின் டீஜென்ரேஷன் டிசீசஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தடுக்க முடியும் அட்லீஸ்ட். ஸோ நான் சொல்ல வருது அட்டென்ஷனுக்கான ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். நம்பர் 2 அதை சொன்ன மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ் இல்லாமல் ஒரே இடத்துல இருந்து நீங்கள் மெடிடேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லே வந்து நான் ஓஷோ மெடிடேஷன் டெக்னிக்ஸ் வீடியோஸ் வந்து நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 10 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த 10 மெடிடேஷன் டெக்னிக்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இஃப் இட்ஸ் ஹெல்ப்ஃபுல், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்குது ஆர் உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் கிட்ட யார்ட்டையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஆர் இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்தை அவங்ககிட்ட வந்து சொல்ல ட்ரை பண்ணுங்கள். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஹெல்த்தியாக ஃபிசிக்கலி மென்டலி ஹெல்த்தியாக இருந்தால் நம்ம எல்லாருக்குமே நல்லது தான். ஸோ ஸ்ப்ரெட் த பாசிட்டிவ் மெசேஜ், ஸ்ப்ரெட் த பாசிட்டிவ் வைப். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் கைஸ். ஹோப் ஃபஃபா அவர்களும் வந்து திருப்பி ரெக்கவர் ஆவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ ஓகே, ஸ்டே டியூன் ஃபார் அனதர் வீடியோ. நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம்.